40 வயதிற்கு பின்னர் எங்களுடைய உடலின் அனுசேப தொழிற்பாடுகள் அல்லது மெட்டபாலிசம் குறைவடைகின்றது. இதன் காரணமாக உடலின் தொழிற்பாடு குறைவடைகின்றது. இதன் காரணமாக உடல் நிறை அதிகரிப்புகள் ஏற்படுகின்றது. எனவேதான் 40 பிந்தியவுடன் பல்வேறுபட்ட நோய்கள் எமக்கு ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் இதனை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்று இன்று பார்ப்போம். எனவே இவ்வாறு உடலின் அனுசேப தொழிற்பாடுகளை மெட்டபாலிசம்களை அதிகரிப்பதற்காக வேண்டி நீங்கள் நல்ல ஆரோக்கியமான சமநிலையான உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டும். சமநிலையான உணவு என்கின்ற போது கார்போஹைட்ரேட்டுகள் மட்டுமல்லாது புரதங்கள், கனியுப்புக்கள், விட்டமின்கள், ஏன் கொழுப்புகள் உணவுகளை சமநிலையான முறையில் உட்கொள்வதன் மூலமாக இவ்வாறு உடலின் மெட்டபாலிசத்தினை, உடலின் அனுசேபத்தினை அதிகரிக்கலாம். எனவே ஆரோக்கியமான உடலை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நல்ல முறையிலான உடலை வலுப்படுத்துகின்ற ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்களை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்டர்வல் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய எக்ஸசைஸ்கள், கார்டியோ பயிற்சிகள். எனவே இதன் மூலம் உடல் தசை நிறை அதிகரிப்பு ஏற்படுகின்றது. உடல் தசை வலிமை அடைகின்றது. கார்டியோ எக்ஸசைஸ்கள் மூலமாக இதயம் பலமடைகின்றது. குருதி சுற்றோட்ட தொகுதி பலமடைகின்றது. எனவே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் கிடைக்கப்பெறுகின்றது. அதே போன்றுதான் தொடர்ச்சியாக உளத்தகைப்பில் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில், தொடர்ச்சியாகவே வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட உடலின் கோர்டிசோல் அதிகரிக்கப்படுகின்றது. இது உடலின் மெட்டபாலிசத்தினை, உடலின் அனுசேபத்தினை, அதே போன்று உடலின் வளர்சிதை மாற்றத்தினை குறைக்கின்றது. இதன் காரணமாக நான் மேற்கூறியது போன்று உடல் எடை அதிகரிப்பு, உடல் தொழிற்பாடு குறைவடைதல் ஏற்பட்டு பல்வேறுபட்ட நோய்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலை உருவாகின்றது. எனவே நல்ல ஆரோக்கியமான முறையில் நல்ல சமநிலையான உணவுகளை அருந்தி நல்ல உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு, குறிப்பாக புகைத்தல், அதே போன்று மதுபானம் அருந்துதல் போன்றவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்வதன் மூலமாக 40க்கு பிந்திய வயதுகளில் உங்கள் உடலை ஆரோக்கியமாக உங்களுக்கு கொண்டு செல்ல முடிகின்றது.